ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா சமையல். இன்றைக்கி நம்ம சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாக செஞ்சிடலாம். வீட்டில் காய்கறி இல்லாத நேரத்தில் வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு இந்த சைட் டிஷ் நம்ம செய்யலாம். ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கோங்க. அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடவே கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால் உங்கள் காரத்துக்கு தகுந்தாப்பில் மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் ஒரு 3 மிளகாய் எடுத்திருக்கேன். அதை அது கூட சேர்த்துட்டு அது கூடவே இஞ்சி லேசாக இஞ்சியை சீவிட்டு இது கூட சேர்த்துருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கோங்க. தூவிட்டு வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் இது கூட சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளியும் கொஞ்சம் வதங்கட்டும். தக்காளி லைட்டாக வதக்கிக்கலாம். இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம இதுக்கு வந்து பொட்டுக்கல்லையை அரைச்சி எடுத்துக்கலாம், பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கல்லை எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே போடாமல் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இது கூட அப்படியே சேர்த்தோம்னா அது கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு சேர்க்கும்போது கட்டிகள் இல்லாமல் இருக்கும். இப்போ கரைச்சி வச்சுருக்கிறத இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா நமக்கு திக்கான கிரேவியாக இது ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா திக்காக இந்த கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது கூட கொத்தமல்லி தழை தூவிட்டு அடுப்பை நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப குயிக்காக ரொம்ப ஈஸியாக ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இந்த சைட் டிஷ் செஞ்சிடலாம். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இது வந்து சப்பாத்தி பூரி இட்லி தோசை கூட சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சைட் டிஷ் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நிஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.